நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவமானது வேதனைக்குரிய ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை வைத்து எடப்பாடியும் அண்ணாமலையும் அரசியல் செய்ய விரும்புவது என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. முதலில் அண்ணா பல்கலைக்கழகம் யாருடைய நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் விளக்கிட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம் கவர்னரால் நியமிக்கப்படுகிற, துணைவேந்தரால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அட்டானமஸ் பாடி என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஏன், எடப்பாடியே முதலமைச்சராக இருந்தபோது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி நியமிப்பதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை ஜெயலலிதாவும் கேட்டிருக்கிறார், எடப்பாடியும் கேட்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் முழு பூசணிக்காய் மறைப்பதைப் போல மறந்துவிட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவதென்ற காவல்துறை நுழைவதென்றால் கூட துணைவேந்தருடைய பர்மிஷன் நாம் நுழைய முடியாது. இதுதான் விதி. தி என்டையர் கேம்பஸ் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி வைஸ் சான்சலர். அதற்கென்று 24/7 24 மணி நேரமும் அங்கே செக்யூரிட்டி, வைஸ் சான்சலரால் நியமிக்கப்படுகின்ற காவலர்கள், செக்யூரிட்டி இருப்பார்கள், இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது, ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது, ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கிறது. ஏன், அப்துல் கலாமே ஒரு காலத்தில் அங்கே தான் தங்கினார். ஆக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, பாதுகாப்பினுடைய மெயின்டெனன்ஸ் மொத்தம் பார்க்க வேண்டியது வைஸ் சான்சலர். இந்த சம்பவம் நடக்கிற போது யார் யார் இருந்தார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் புரிஞ்சு எடுத்துடுவாங்க. உண்மையிலே போட்டாங்களா அல்லது செக்யூரிட்டின்னு நியமிச்சுட்டு இல்லாமலே அந்த வைஸ் நிர்வாகம் பணத்தை எடுத்துக்கிறதா, இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டு பி ப்ரோவ்ட். ஏனென்று சொன்னால் அவ்வளோ பெரிய கேம்பஸில் செக்யூரிட்டியே இல்லைன்னு சொன்னால் யாருடைய லேப்ஸ் என்பதை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியது குற்றம் சாட்டுவருடைய கடமை. இருந்தாலும் இந்த சம்பவத்தை குறித்து நடந்த 1 மணி நேரத்துக்கெல்லாம் அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்க. காவல்துறை துரிதமாக காக்னிசன்ஸ் எடுத்த உடனே யார் என்று பொறுத்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதை திசை திருப்புகிற வகையில் இவ்வளவு பேசுகிற எடப்பாடி பொள்ளாச்சியிலே 200க்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்களே, இவர் தான் ஆட்சியில் இருந்தார், இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரா? அந்த பெண்கள்லாம் என்னை விட்டுடண்ணான்னு கதறதை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன், ஊடகங்களில் பார்த்தேன். அப்படி கதற பொள்ளாச்சியில் நடைபெற்ற போது எங்கே போயிருந்தார் இந்த எடப்பாடி? ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அம்மா உள்ளபடியே அந்த பெண் மாணவியை நான் பாராட்டுகிறேன். துணிச்சலாக சென்று புகார் கொடுக்கின்ற இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பல பேர் கொடுக்கறதுக்கு மறந்துடுவாங்க. அதனால் இது நான் கூட இந்த சம்பவமே நடப்பதற்கு ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி ஏதோ நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது, இப்போ ஒன்று ஒன்றா வருது. இதே அக்யூஸ் தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த சம்பவம் முன்கூட்டியே வந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த நடவடிக்கை உடனடியாக எடுத்து அக்யூஸை பிடிச்சி விவரமான இன்வெஸ்டிகேஷன் சரியாக போயிட்டு இருக்கு.